காட். இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒரு வார்த்தை. என் தேவையை சந்திக்கும்படி, குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும்படி, மன சஞ்சலம் நீங்க, நல்லதொரு வேலைக்காக, நிந்தை நீங்கும்படி, கணவருக்காக, அழகான ஒரு வீட்டுக்காக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை சுற்றி எவ்வளவோ காரியங்கள். பதில் இல்லையே, எப்பொழுது பதில் வரும்? ஒரு சிறு பிள்ளையை போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஜெபித்திருக்கலாம். ஜெபித்ததை மறந்து கூட போயிருக்கலாம். தேவன் உங்களையும் ஜெபத்தையும் மறவாதவர். காலங்கள் கடந்து போனது, வயது முதிர்ந்து போனது, சூழ்நிலை சாத்தியமற்ற போது வேண்டினதை மறந்தே போனார் சகரியா. இவருடைய மனைவி எலிசபெத். வேதம் இவர்களை மிகவும் அழகாக அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறது. லூக்கா 1:13 சொல்கிறது, தூபம் காட்டு வேளையில் தூதன் தோன்றி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றார். அந்த செய்தியை சகரியாவால் நம்பவே முடியவில்லை. எத்தனை வருடம் ஜெபித்தார் தெரியவில்லை. சகரியாவின் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தவர் இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமேன்.